சுப்ரீம் கோர்ட்ல நடந்த கேஸ் இது. ஸோ ஸ்ரீகிருஷ்ணன் எல்எல்பி ஸ்டூடெண்ட், அவருக்கு வந்து அட்டெண்டன்ஸ் ஷார்டேஜ் இருக்கு. அவர் வந்து எக்ஸாம்க்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி போடுறாரு. ஸோ அந்த யூனிவர்சிட்டியும் வந்து நெக்லிஜென்ட்டா வந்து பார்த்து அந்த ஹெட் ஆஃப் தேர்வு மட்டும் வந்து அவருக்கு அப்ரூவல் கொடுத்துறாங்க. எக்ஸாம் டைம்ல பாத்தீங்கன்னா அட்மிட் கார்டு கொடுக்க மாட்டேன். நம்ம யூனிவர்சிட்டி ரூல்ஸ் படி 66% இருக்கணும் மினிமம் அட்டெண்டன்ஸ். ஒரு ஷார்டேஜ் ஏதாவது கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த ஸ்ரீகிருஷ்ணன் என்ன பண்றாருன்னா விட்டுறாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இவங்க வந்து ஒன்ஸ் அக்செப்ட் பண்றாங்கன்னா ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ற பவர் இவங்ககிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி யூனிவர்சிட்டியால ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணப்பட்ட ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ண முடியுமா? செகண்ட்லி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் வந்து இங்க வந்து ஃப்ராட்ல மிஸ்ரெப்ரசன்டேஷனா செயல்பட்டு இருக்காரா? ஸோ அந்த அட்டெண்டன்ஸ் பர்சன் ஏதாவது மறைச்சிக்கிடுச்சு அந்த மாதிரி. ஸோ கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து அந்த யூனிவர்சிட்டியோட நெக்லிஜென்ட் பிஹேவியர் தான். அதனால வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து பொறுப்பேற்க மாட்டாரு. அவர் வந்து நீங்க எக்ஸாமுக்கு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அலோவ் பண்ணணும்னு சொல்றாங்க. செகண்டரி பாத்தீங்கன்னா, இங்க எந்த விதமான ஃப்ராடும் மிஸ்ரெப்ரசன்டேஷனும் இல்ல. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த விதமான ஆப்ளிகேஷனும் இல்ல அவருடைய பெர்சன்டேஜ் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீகிருஷ்ணன்ற அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபேவரா கோர்ட் வந்து ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. தேங்க்யூ.